டிவிஎஸ் கம்பெனியில் ஒரு ஓஜி வெஹிக்கிள் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் நிற்கிற அப்பாச்சி 162 பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போக முன்னாடி இந்த வண்டியில் எனக்கு ஒரு மெமரிஸ் இருக்குங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டண்ட் ரைடராக இருக்கிறப்போ இந்த மாடல் தான் எங்கிட்ட இருந்துச்சு. எங்கிட்ட இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2012 மாடல். ஸோ அந்த வெஹிக்கிளை வச்சு தான் நான் ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணதை நிப்பாட்டிட்டேன். அந்த வெஹிக்கிள் எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா என் ரூமில் தான் நிற்குது. அதை நான் சேல் பண்ணவே இல்லை. ஸோ அந்த வெஹிக்கிள் எனக்கு ரொம்ப பாண்ட் அதிகம்னு சொல்லலாம். அதனால அதை நான் சேல் பண்ணல. அப்பாச்சி 162V. ஸோ கைஸ், இந்த வண்டியோட லுக்ஸ் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டியான ஒரு லுக்குன்னு சொல்லலாம் கைஸ். கிட்டத்தட்ட இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 6 வேரியன்ட் இருக்கு. ஸோ நம்ம என்ன பார்க்க போறது பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட். டாப் வேரியன்ட்ல இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இந்த ஒயிட் கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபங்கி அழகா இருக்குன்னே சொல்லலாம். அதாவது டாப் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீல்ல இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியா இருக்குன்னே சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லுக் வைஸ் பயங்கரமா இருக்குங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஒரு டிஆர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்போர்ட்டியா இருக்குன்னே சொல்லலாம். டேன் பிளிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன்லாம் கொடுத்துருக்காங்க, எல்இடி கிடையாதுங்க. ஸோ அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டியா இருக்குன்னே சொல்லலாம். சைடில் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு, ரொம்ப மினுங்குதுன்னே சொல்லலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபெண்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஒயிட் கலர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரிங் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. அதே மாதிரி இந்த டிவிஎஸோட லோகோ இருக்குல்ல, ஸோ ரொம்ப ப்ரீமியமா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் லேபிள் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படலைன்னா இந்த ஸ்டிக்கர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் RTFIன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வெஹிக்கிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கோட அந்த கார்பனோட அந்த டிசைன் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா RTR 160 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஃப்ளாகோட இந்த கலர் தீம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குங்க. இதுவும் ஸ்டிக்கருங்க, சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் இங்கேயும் ஒட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படலைன்னா இங்கேயும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி அந்த அப்பாச்சியோட கொம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், அந்த கொம்பு இங்கேயும் இருக்குங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எல்இடி டைலைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லி எல்இடிங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இதில் ஹாலஜன் லைட் தான் வரும். பட் இந்த வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா எல்இடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்ட்ராஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா முன்னாடி, அதாவது அப்பாச் வந்த டைமே இந்த டிசைன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 4 வீலெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்த வெஹிக்கிளில் சேஞ்ச் பண்ணலைங்க. ஸோ அதே எக்ஸ்ட்ராஸ் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா RTRன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குங்க. இந்த வீடியோவில் நான் நிறைய வேர்டு ப்ரீமியம்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை பார்க்குறது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதாவது இந்த லைட்லேருந்து பார்க்குறதுக்கு அப்படி தெரியுதான்னு தெரில. பட் இந்த வெஹிக்கிள் எனக்கு பார்க்குறதுக்கு இந்த ஒயிட் கலர் ரொம்ப ப்ரீமியமாக எனக்கு தெரியுதுங்க. இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் கலர் நூலை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறது ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். வெஹிக்கிளோட சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருக்குது. அதாவது இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி யூசேஜுக்கு இந்த வெஹிக்கிள் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், அப்படியே இன்ஜின் கீழே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரேசிங் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் நோட் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் சைடில் ஒரு கவர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் சைடில் ஒரு கவர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் சவுட்டுறப்போ இந்த இன்ஜினோட ஹீட்டு உங்க காலில் அடிக்காம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 790 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் ரைடருக்கும் இந்த வெஹிக்கிள் சூட்டபிளா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 5.1 அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக இந்த வண்டியை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டாக இருந்தாலும் சரி, ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 90/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 இன்ச்சில். அதே இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 120/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 இன்ச் வீல். இதே நீங்கள் லோ வேரியன்ட் போகிறப்போ ரியர் டயர் மட்டும் சேஞ்சஸ் ஆகுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரியர் டயரில் பார்த்தீங்கன்னா 110/80 செக்ஷன் டயர் கொடுத்துருப்பாங்க, 17 இன்ச்சில் கொடுத்துருப்பாங்க. பட் டாப் வேரியன்ட்டில் மட்டும்தான் இந்த 120 செக்ஷன் டயர் கொடுத்துருப்பாங்க. ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறப்போ பிரேக்கிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் 270 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABSங்க. இந்த வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. கம்பெனி தரத்துல இருந்து 65 வரைக்கும் மைலேஜ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. பட் ரியல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 50 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதன் கரெக்டாக ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக 50 வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இந்த சிறுத்தையோட இதயத்தை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 159.7cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. PHP பவர் பார்த்தீங்கன்னா 16.4 PS பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 13.8
நியூட்டன் டார்க் யூஸ் பண்ணிருக்காங்க. வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா 5 கியர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, 6 கியர் கிடையாதுங்க. இந்த வெஹிக்கிளோட வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் தாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள்லயும் வைப்ரேஷன் உண்டு. ஸோ இந்த வைப்ரேஷனை இவங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ் இப்படியே போகிறப்போ இந்த சுவிட்ச் செட்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்பாச்சியில் கொடுக்குற அதே சுவிட்ச் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைட்லையும் சரி லெஃப்ட் சைட்லையும் சரி இதில் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. பட் நீங்கள் 4 வீலர் போகிறப்போ எல்லாமே அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளோட கீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ன்னு சொல்லிட்டு லோகோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஆன் பண்ணுற பட்சத்தில் ஒரு எல்சிடி டிஸ்பிளே ஆனாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே நீங்கள் அப்பாச்சி 200 ஃபர்ஸ்ட் வந்த மாடலில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 3 ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைட் மோட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, இது ப்ரெஸ் பண்ணுறப்போ எங்கள் மோடு மாறுங்க. ரைனு, அர்பன், ஸ்போர்ட்டு இப்படின்னு சொல்லிட்டு 3 மோடு இருக்குங்க. ஸோ இந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி ஏபிஎஸும் பவரும் கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க. டைமு, எவ்வளோ ஃபியூல் இருக்கு, ஆர்பி மீட்ரு, அது மாதிரி கியர் இண்டிகேட்டர் இந்த வெஹிக்கில் காமிக்குங்க. ஸோ அது மாதிரி இந்த வெஹிக்கில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு இந்த வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா டேன் பை டேன் நேவிகேஷனை இந்த ஸ்பீடாமீட்டர் கன்சோல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பூச்சையோட அதாவது இந்த அப்பாச்சி 160 ஆண்ட்ராய்ட் பிரைஸ் பார்ப்போமா. அதாவது லோ வேரியன்ட் பாத்தீங்கன்னா 1,31,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. 1,31,000 1,59,000 வரைக்கும் அப்பாச்சி 160 வேரியன்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன வேரியன்ட் சூட்டபிளா இருக்குமோ அந்த வேரியண்ட்டை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி இந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட்டபிளா இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஸோ கைஸ் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சிட்டி சைடு ஓட்டுறீங்க இல்லைன்னா வில்லேஜ் சைடு ஓட்டுறேன் அப்படின்னு நினைச்சா கூட இந்த வண்டியை நீங்க கண்ண மூடிட்டு எடுக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பவரும் அதே மாதிரி தேவையான மைலேஜும் இந்த வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கும் இந்த வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதனால கண்ணை மூடிட்டு இந்த வெஹிக்கிள் எடுக்கலாம். அதாவது யார் எடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி லாங் போறேன்னா கண்டிப்பா இந்த வெஹிக்கிள் எடுக்காதீங்க. அதுக்கு அப்பாச்சி சீரீஸ்ல நிறைய வெஹிக்கிள் இருக்கு. லாங்குக்கு இந்த வண்டி கண்டிப்பா சூட்டபிள் ஆகாது. ஏன்னா இது ஒரு நேக்கட் வெஹிக்கிளோ இல்லை ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளோ கிடையாது. இது ஒரு கம்யூட்டர் வெஹிக்கிளுங்க. ஸோ சிட்டி சைடு ஓட்டுறதுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள்ல நீங்க ஃபேமிலியா வெளியே போனா கூட இந்த வெஹிக்கிள்ல நீங்க தாராளமா போகலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா சீட் அமைப்பு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபைனலி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். டாடா பாய்.